மணிக்கு ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் விண்ணில் பாய்ந்தது. இந்த விண்கலத்தில் நாசாவின் விண்வெளி வீரர்கள் 4 பேர் சர்வதேச விமான விண்வெளி மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். 400 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள விண்வெளி மையத்தை சுமார் 6 மணி நேரத்தில் டிராகன் க்ரூ விண்கலம் அடைந்திருந்தது. இந்நிலையில் விண்கலத்தை சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைக்கும் பணியான டாக்கிங் இந்திய நேரப்படி இன்று காலை 9:37 மணிக்கு வெற்றிகரமாக நிகழ்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து வரும் 19ஆம் தேதி புளோரிடாவில் நிலவும் வானிலை மாற்றங்களை பொறுத்து விண்கலமானது தரையிறங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் புதிய குழுவினருக்கு வரவேற்பு. சுனிதா வில்லியம்ஸ் புறப்படுவது எப்பொழுது? நாசா சர்வதேச விண்வெளி மையத்திற்குள் நுழையும் க்ரூ 10 குழுவினர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்தின் நிலையத்தில் புட்ச் வில்மோர் மற்றும் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி நிலையத்தில் இருப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக விண்வெளி வீரர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி ஈலோன் மஸ்க் ஆகிய இருவரும் கடந்த பிப்ரவரியில் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு அளித்த கூட்டு நேர்காணலில் புட்ச் மற்றும் சுனிதாவை முன்பே வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கலாம் என்று கூறியுள்ளனர். அவர்கள் விண்வெளியில் விடப்பட்டனர் என்று ட்ரம்ப் கூறுகிறார். நெறியாளர் சீன் ஹானிட்டி, அவர்கள் 8 நாட்கள் மட்டுமே அங்கே இருந்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் கிட்டத்தட்ட 300 நாட்களாக அங்கே இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக அங்கேயே விடப்பட்டனர் என்று மஸ்க் கூறினார்.